சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. சேனலோட பிளேலிஸ்ட்லயும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட இஷ்ட தெய்வங்கள் பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி, பதிவுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆய்க்குடியில இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்கள் பத்தி தான் பார்க்க போறோம். தென்காசி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆய்க்குடி கிராமம் ஆன்மீக ரீதியா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இங்க இருக்கக்கூடிய கோவில்கள்ல ரொம்பவே புகழ் பெற்றது அப்படின்னு சொன்னோம்னா அது பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலா தான் இருக்கும். முதலாவதா பார்க்கக்கூடியது நம்ம இந்த கோவில் தான். இது இந்த ஊரோட ரொம்ப முக்கியமான மற்றும் பழமையான கோவில். திருச்செந்தூருக்கு அடுத்தபடியா இது 2ஆம் திருச்செந்தூர் அப்படின்னு பக்தர்களாலேயே போற்றப்படுது. இந்த கோவிலோட சிறப்புன்னு பார்த்தோம்னா, இந்த கோவிலோட மூலவர் பாலசுப்பிரமணியர் 4 கரங்களோட ஒரு முகத்தோட அமர்ந்த கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு. இவரை ஹரிராம சுப்பிரமணியர் அப்படின்னு அழைப்பாங்க. குழந்தை வரம் வேண்டுறவங்க இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிறாங்க. வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா அனுமன் நதிக்கரையில இருக்கக்கூடிய படியில பாயசத்தை ஊற்றி சிறுவர்களுக்கு உணவா வழங்கக்கூடிய படி பாயச நிவேதனம் இங்க ரொம்பவே பிரபலமா இருக்குது. பஞ்ச விருட்சமா இருக்குது இங்க. அத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். அரசு, வேம்பு, கறிவேப்பிலை, மாதுளை மற்றும் மாவிலங்கு இந்த 5 மரங்கள் தான் பஞ்ச விருட்சங்கள். இது ஒன்னா இங்க வளர்ந்திருக்கு. இது 5 கடவுளோட சிவன், அம்பிகை, விஷ்ணு, விநாயகர், சூரியனோட அம்சமாவே பார்க்கப்படுது. அனுமன் நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் கேரள கட்டிடக்கலை பாணியில அழகா கட்டப்பட்டிருக்கு. 2ஆவதா பார்க்கக்கூடியது ஆய்க்குடி உலகம்மன் கோவில். இது ஊரோட மைய பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பழமையான அம்மன் கோவில். இது சுமார் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு நம்பப்படுது. 3ஆவதா பார்க்கக்கூடியது கம்பிலி மகாலிங்கம் கோவில். ஆய்க்குடியில் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான சிவன் கோவில் தான் இது. பங்குனி உத்திர திருவிழா இங்க ரொம்பவே விமரிசையா கொண்டாடப்படுது. இதர கோவில்கள் பார்த்தோம்னா ஆய்க்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில இன்னும் பல சின்ன மற்றும் பெரிய கோவில்களும் இருக்குது. அதை பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். அருள்மிகு பெரியநாயகம் கோவில், ஏகாம்பரேஸ்வரர் சமேத காமாட்சி அம்மன் கோவில், வடகுத்தி அம்மன் கோவில், நவநீத கிருஷ்ணன் கோவில், அருள்மிகு சுடலைமாட சுவாமி கோவில், உச்சி பிள்ளையார் கோவில். தென்காசியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலையும் குற்றாலத்தில இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலையும் ஆய்க்குடி அமைஞ்சிருக்கு. தென்காசி பழைய பேருந்து நிலையத்தில இருந்து மினி பஸ்கள் மற்றும் ஆட்டோக்கள் மூலமா இந்த ஊரை எளிதில் நீங்க அடையலாம். ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்.